Hi friends, welcome to tamilsurai.com. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா திண்டுக்கல் பிரியாணி. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் குட்டி குட்டியா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி. இது வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இது வந்து மசாலா வந்து மிளகாய் தூள் வத்தல் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமா இருக்கனால 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க எடுத்துக்கோங்க. இது மல்லித்தூள், இது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இது வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அப்புறம் இது வந்து திண்டுக்கல் பிரியாணினாலே ஸ்பெஷல் வந்து என்னன்னா ரைஸ். இங்க வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கே ஸ்பெஷல் வந்து இந்த ரைஸ் தான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது 1.5 கப் ஜீரக சம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கட்டி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், இது புதினா ஒரு 10 இலை எடுத்திருக்கிறேன். இது ஒரு 2-3 கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது 3 நம்ம தனியாக அரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இது வந்து பிரியாணியில் போடுறதுக்காக கொத்தமல்லி, பிரியாணியில் போடுறது இது பிரியாணியில் போடுறதுக்காக தனியாக மல்லி இலை, கொத்தமல்லி. அப்புறம் இது வந்து 1/2 எலுமிச்சை பழம். அப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான நம்ம இது போட்டுருவோம். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் போடுறோம். இப்போ நம்ம எப்படி இந்த பிரியாணி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த கழுவி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த மசாலா, இந்த அவ்வளோத்தையும் நம்ம இதில் போட போறோம். இப்போ நான் இதில் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கட்டி தயிரையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் தான் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த அரை முடி எலுமிச்சம், அதையும் நான் புளிஞ்சு ஊத்துறேன். ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் இதை ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த நல்லா உப்பு ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல டேஸ்டியாக பிரியாணி கிடைக்கும். நல்லா எல்லா சிக்கன்லேயும் வந்து அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா நீங்கள் அதை நல்லா பரட்டிடுங்க. இதை வந்து இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து வீட்டில் செஞ்சது. வீட்டில் எப்படி நெய் செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதில் வந்து 4 டீஸ்பூன் நெய் சேர்க்க. நெய் சூடானதும் நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்து இப்போ இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயமும் இந்த வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா வெங்காயம் பொன் நிறமாக நல்லா கலர் மாறுறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் கலர் மாறி ப்ரௌன் கலரில் மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஒரு 20 செகண்ட் போல் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறவு நம்ம இது கூட இந்த சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த அரைச்ச விருதையும் இது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இப்போ இதில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நான் கிண்டி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு தக்காளியை நம்ம இதில் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து சாஃப்டாக ஆகிறது வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டுட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இப்போ நம்ம நல்லா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் மசாலாலாம் தடவி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வைக்கணும். முழுசாக்கு வந்து சிக்கன் வெந்துடக்கூடாது, ஒரு பாதி வெந்திருந்தால் போதும். ஸோ பாதி வேகிற அளவுக்கு நம்ம இது பண்ணோம் அதில். ஸோ அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிக்கனை வேக விடுங்க. இப்போ நான் வந்து சிக்கன் வந்து நல்லா பாதி வெந்துருச்சு. ஸோ நான் அது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா கழுகி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசியை வந்து நான் இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி நல்லா சிக்கன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய புதினாவையும் கொத்தமல்லி இலையும் சேர்க்க வேண்டியதான். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 1.5 கப் அரிசி எடுத்திருக்கோம். 1.5 கப் அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றணும். இதான் அரிசி தண்ணி விகிதம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணியை ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ இதில் 3 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். அதை நான் இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சிடணும். வச்சுட்டு நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நல்லா தண்ணி பாதி வேகிறது வரைக்கும் நம்ம தண்ணியோட அளவு வந்து நல்லா வத்துற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு இல்லை தண்ணியை வற்ற வைக்கணும். இதில் வந்து நீங்கள் இனி வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி தண்ணி அரிசியும் சமமான நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம இன்னும் தண்ணி வற்ற விடணும். நல்லா தண்ணி வற்ற விட்டு அரிசி நல்லா பாதி வெந்து வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது. நம்ம தம் போடலாம். அரிசி வந்து பாதி வெந்தாச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடணும். எவ்வளோ சிம்மில் இருக்க முடியுமோ சிம்மில் வச்சிடணும். தம் போடுறதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து குக்கரை வந்து ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே ஃபுல் வெயிட்டான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வச்சு விட்டோம்னா அதுதான் தம் போடுறது. ஸோ தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம போடணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மூடி வச்சிங்கனாலே போதும், அந்த சூட்லேயே அது வெந்துடும். பாருங்க நல்ல வாசனை வருது. ஓப்பன் பண்ணோடனே பயங்கர வாசனையாக இருக்குது. பிரியாணி வாசனை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சோறுலாம் நல்லா உதிரியாக ரொம்ப அழகாக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ இதை நம்ம சூடாக ஒரு தயிர் பச்சடி வச்சு நம்ம இதை சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட திண்டுக்கல் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் tamilsurai.com.